திருப்பூரில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தலைமறைவாக உள்ள சாய ஆலை உரிமையாளர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணைய தலைவர் தெரிவித்துள்ளார். திருப்பூர் கரைப்புதூரில் சாய ஆலை தொழிற்சாலையில் கழிவுநீர் தொட்டியில் விஷவாயு தாக்கி தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 3 பேரின் குடும்பத்திற்கும் நேரில் ஆறுதல் தெரிவித்த தமிழ்நாடு ஆதிதிராவிடர் நல ஆணைய தலைவர் தமிழ்வாணன் நிவாரணத் தொகையாக 3வரின் குடும்பத்திற்கும் தலா 6 லட்சம் ரூபாய் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தலைமறைவாக உள்ள சாய தொழிற்சாலை உரிமையாளர் நவீன் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று தெரிவித்தார். கழிவுநீர் தொட்டிகள், செப்டிக் டேங்குகள் உள்ளிட்டவற்றை முறையாக பராமரிக்கப்படுகிறதா என்று அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் ஆய்வு நடத்தாத அதிகாரிகளுக்கு மெமோ வழங்கப்படும் எனவும் எச்சரித்தார். சட்டவருக்கு எஸ்சி/எஸ்டி ஆக்ட் அது ரொம்ப ஸ்டிஞ்சன்ட்னா கடுமையான தண்டனை சொல்லுது. அது இப்போ கூட வரும்போது பேசிட்டோம். செக்ஷன் 18A என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி ஆதிதிராவிட மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு ஏதாவது வன்கொடுமை செய்யப்பட்டால் அது ரொம்ப தவறு உடனே எஃப்ஐஆர் போடணும். சில நேரங்களில் எஃப்ஐஆரே போட மாட்டாங்க, வச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு குற்றம். செக்ஷன் 4 படி அவங்களுக்கு குறைந்தபட்சம் 6 மாசமோ அதிகபட்சம் 1 இயரும் தண்டனை கொடுக்கலாம் நம்ம சட்டத்தில். இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி அங்கே அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்யும். இங்கே உங்க எஸ்பியை கேட்டோம், கமிஷனர் போலீஸும் கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் அப்ஸ்காண்ட் தேடிட்டாங்க, விரைவில் கைது செய்யப்படுவோம்.